மெதுவா மெதுவா அப்படியே குன்ஸா வாங்க. பார்த்து பார்த்து ஏங்க, உடம்புலாம் பாருங்க, ஸ்டவ்ல இருக்கிற நெருப்பு மாதிரி பயமா கொதிக்குது. ஆஸ்பத்திரி போயிடலாங்க, வாங்க. ஹாஸ்பிட்டல் போனா ஏர்போர்ட்டுக்கு போக முடியாது, பரவாயில்லையா? சொல்லுங்க. வாங்க. வீரு வீரு, என்ன? மெதுவா மெதுவா. அது உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வா, இப்போ குளிர்லையே? வெத வெதப்பா இருக்கா? என்ன தம்பி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா ஆமா, காய்ச்சல் அப்படியே அக்னி நட்சத்திரம் மாதிரி கொதியுது. ஐயோ, குளிர்துன்னு வேற சொல்றாங்க. அதான் கீழே கூட்டு வந்துட்டேன். நீ ஒன்று பண்ணா, உங்களை பத்திரமா பார்த்துக்க. ஒருவேளை ஜுரம் அதிகமாயிடுச்சுன்னா டாக்டர் கிட்ட கூட்டு போயிடு, சரியா? நான் கூட்டிட்டு போவா? அப்ப நீங்க தம்பி? நான் ஊட்டிக்கு போகணும், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. தம்பி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டுல யாருமே இல்ல, இந்த நேரத்துல அம்மாவை தனியா விட்டுட்டு நீங்க வெளியூர் போனா எப்படி தம்பி? நான் எப்படி தம்பி அவங்கள பாத்துக்க முடியும்? 1000 தான் இருந்தாலும் நீங்க பாத்துக்கிற மாதிரி வருமா சொல்லுங்க? நிலம திரும்ப பேசுனுக்காத, சும்மா நான் கொஞ்சம் நான் ஒரு நிமிஷம் வரேன். அம்மா, இஞ்சி போட்டு டீ எடுத்துக்கிட்டு வரவா? இல்லைண்ணா, வேண்டாம். ஹலோ, இன்னும் கிளம்பலையா? இதான் கிளம்பிட்டேன் ஆச்சு. ஏன் வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு மனசு கேட்கலையோ? ஏய், ஏன் அந்த மாதிரிலாம் பேசுனுங்கிற? கேபுக்காக வெயிட் பண்ணுங்கிறேன். ஊர்ல 1000 கேப் இருக்கு. நான் ஒரு கேப் தானே புக் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி அப்பா கிட்ட வேற செலவுக்கு பைசா வாங்கணும். அப்பா வந்தோடனே பணத்தை வாங்கிட்டு உடனே கிளம்பிடுறேன். எங்க சீக்கிரம், லேட் ஆகுது. எனக்கு லேட் ஆக டென்ஷன் ஆகுது. ஓகே மல்லி, டென்ஷன் ஆகக்கூடாது. 2 நிமிஷத்துல கிளம்பி வந்துடுவேன். அப்பவும் அப்படிதானே சொன்னீங்க? ஐயோ, இப்ப நிஜமாவே கிளம்பிடுவேன், போதுமா? என்னமோ சொல்றீங்க, சீக்கிரம் வாங்க. என்னமா சொல்றாரு? கிளம்பிட்டாருமா, வந்துருவாரு. நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியாமா? எல்லாம் ரெடி. சரி, அது ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் பார்த்துக்கோ, எதனா ஃபோன் அடி. தம்பி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த நிலைமையில நீங்க ஊருக்கு போனோமா, டிக்கெட்டை வேணா கேன்சல் பண்ணிடுங்களேன். நான் என்ன சொன்னா நீ என்ன கேட்டுட்டு இருக்கிற? டிக்கெட்டை நான் கேன்சல் பண்ணுமா? அத்தையா நீ சொல்ற? உனக்கு யார் அந்த உரிமையை குத்தா? உன்கிட்ட நான் சொன்னேன்ல, அத்தை மட்டும் செஞ்சா போதும். அதிக பிரச்சனை மாதிரி பேசினா அப்புறம் சொல்லிட்டேன் உனக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.